ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆந்திரா ஸ்டைலில் கடப்பா ஸ்பெஷல் பச்சை மிர்ச்சி டொமேட்டோ ரோல் பச்சடி தாங்க செய்ய போகிறோம். 2 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம். இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய், 10 பச்சை மிளகா எடுத்துன்னு இருக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து. பச்சை மிளகா கூட கறிவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்துக்கணுங்க. கமெண்ட்ல வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா களி எப்படி செய்யுதுன்னு எங்களுக்கு செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து இந்த டொமேட்டோ பச்சடிக்கு நான் களி தாங்க செய்ய போறேன். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழம்பு தான் முதல்ல செஞ்சிடணும், களி வந்து அடுத்து செய்யணும். குழம்பு செஞ்சு ரெடியாக வச்சுட்டு களி சூடாக அப்படியே உருண்டை பண்ணி அப்படியே சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் எப்பவும் அப்படி தான் செய்வேன். இப்போ பாருங்கள், பச்சை மிளகா கருவேப்பிலை நல்லா விதங்கிச்சு. இப்போது நான் 4 தக்காளி, பெரிய தக்காளி 4 நாளாக கட் பண்ணி எடுத்துன்னு இருக்கிறேன். அதே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், தக்காளி விதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். அந்த ஆவிரி நல்லா வெந்துடும் தக்காளி. அப்பப்போ நடுவில் கலரி விட்டே இருக்கணும். கொஞ்சோண்டு புளிங்க இதிலே போட்டுடலாம். நான் வந்து பச்சரிசி எடுத்துன்னு இருக்கிறேன். களிக்கு பச்சரிசி தான் நல்லாயிருக்கும். நான் ஒரு 1/2 கிலோ பச்சரிசி எடுத்துருக்கேங்க களி செய்யறதுக்கு. களிக்கு வந்து தண்ணி வந்து அளவாக வைக்கலாம் ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு அதிகமாகிட்டா கூட கடைசி டைமில் அதிகமாக இருந்து தெரிஞ்சால் ஒரு குழம்பு கண்ணில் தண்ணி வந்து எடுத்துடலாம். நம்ம அரிசி நான் ஒரு 4 தடவை கழுவிட்டேன், ஏன்னா இது ரேஷன் அரிசி. இந்த பக்கம் பாருங்கள், தக்காளி நல்லா விதங்கி வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் விதங்கணும். களி செய்ய ராகி மசாலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா விதங்கிச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். இப்போ வறுத்து எடுத்துக்கிறதெல்லாம் பொடியை நல்லா நசுக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக பொடியாக பண்ணிக்கணும். முதல்ல பச்சை மிளகா புளி போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. இப்போ இது நல்லா மேய்ஞ்சிச்சு. தக்காளி போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு 6 பல்லு பூண்டு, நறுக்கின வெங்காயம், உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது போட்டுக்கிறேன். பச்சடி ரெடி ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். இந்த பச்சடி களிக்கு மட்டும் இல்லைங்க, சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தில் நெய் ஊற்றி இந்த பச்சடி போட்டு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குங்க. பச்சடி ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வச்சுட்டு களி செய்யலாம். இந்த பழத்துக்கு வந்த உடனே கெவுர்மா போட்டுக்கலாம். மாவு போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மத்து கொம்பு வச்சு நல்லா அப்படி கலரி விட்டுடணும். கைவிடாமல் கலரணும், இல்லைன்னா அப்படியே கெவுர்மா வந்து உருண்டு உருண்டியாக ஆகிடும். களி ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். எப்படியும்
நீ வீடியோ செய்யறன்ற பேர்ல எங்களுக்கு நல்லா செஞ்சு போறடி. தேங்க்யூ. சூப்பரா இருக்குதுமா. இந்த மாதிரி களியா செஞ்சு போடான் புண்ணியமா போவோம். எப்படியாவது விதவிதமான கோயம்பெல்லாம் கிடைக்குது. சரிம்மா உண்மை செம்மையா இருக்கு. சரிம்மா நீ இதே மாதிரி செய். வாரத்தில் அட்லீஸ்ட் 3 நாள்னா சாப்பிட்டா உடம்பு நல்லது. சிறுதானியம் அதிகமாக சாப்பிடணும். கேழ்வரகு, கம்பு இதெல்லாம் நம்ம எங்கே சாப்பிட்றோம்? வெறும் அரிசி, சோறுனா எப்படி? இந்த மாதிரி களியை 3 நாள்லாம் செஞ்சு போடு. வாரத்தில் போதும். அவங்க சாப்பிட்டு பழகினா தானே அடுத்த தலைமுறைக்கும் இந்த மாதிரி உணவுங்கள்லாம் தெரியும். சரி. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.